நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம், irrespective ஆஃப் ரிலிஜன், காஸ்ட் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ல முதல்ல இருக்கக்கூடியது நன்றி உணர்வு. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்த ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. ஒரு ஜான்ல பொங்கல் வரும். பொங்கல் எதுக்காக? அறுவடை திருநாள். அது உண்மையாலே எதுக்காக? உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்றி சொல்றதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணவு தானியங்களுக்கும் இதெல்லாம். இப்போ ஆயுத பூஜை எடுத்தீங்கன்னாலும் அதுல என்ன பண்றோம்? அந்த ஆயுதத்துக்கு எல்லாம் நன்றி சொல்றோம். ஸோ அந்த ஆயுதங்கிறது பீச்சருவா, கத்தி, துப்பாக்கி, அந்த மாதிரி ஆயுதத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட தொழில், நம்மளோட வேலைக்கு எதெல்லாம் ஆயுதமா இருக்கோ, ஒரு டூலா இருக்கோ, அது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்றோம். இது மாதிரி தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. எல்லா ரிலிஜன்லயுமே பாத்தீங்கன்னா உணவுக்கு நன்றி சொல்றது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துலயுமே ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பழக்கம். நிறைய பேர் டெய்லி இதை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்திலயோ இல்ல ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கிறப்போ அதை ஃபாலோ பண்றோம். இப்போ எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட்டான ஒரு டிஷ், அது வந்து இது எனக்கு எப்பவும் நடு ராத்திரியில கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். இல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் வயிறு ஃபுல்லா இருந்தா கூட நான் இதை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல. உங்களோட கோ டு ஃபுட் இதை என்ன டைம் நீங்க கொடுத்தீங்கனாலும் நான் சாப்பிடுவேன். இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. என்னங்கிறத உங்களோட வெல்னஸ் பார்ட்னருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. ஐஸ்கிரீம் இப்போ கொடுத்தீங்கனாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன். பிரியாணி, ஓ சூப்பர். பிரியாணி, நிறைய பிரியாணி வரும்னு நினைக்கிறேன். பிரியாணி, பூரி மசால், பாதுஷா, பேட், ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ், பால்கோவா, பாதாம் அல்வா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்ப அதை ஜஸ்ட் இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த உணவு, நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுமே உங்க கையில வந்து சேருது அப்படின்னா, அது ஒரே ஒரு இடத்துல இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. ஒரு சாம்பார் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது அதுல ஒரு 20 ஐட்டம்ஸ்க்கு மேல இருக்கும். உப்பு, புளி, மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், காய், கீரை, அது இதுன்னு என்னென்னமோ அதுல போடுறோம். ஒரு பிரியாணி எடுத்தீங்கன்னா அது ஒரு 20 ஐட்டம்ஸாவது நம்ம போட போறோம். இந்த ஒவ்வொரு ஐட்டமும் ஒரே இடத்துல இருந்து நம்ம வாங்கினதா? ஒரே கடையில இருந்து வாங்கியிருக்கலாம் மேபி. எல்லாமே இருக்கிற கடையில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த கடைக்கு எப்படி வந்துச்சு? நிறைய பேர் அதை கொண்டு வந்து அந்த கடைக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நடுவுல இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதுல இன்டைரக்டா நீங்க சாப்பிட்ட உணவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டரும் ஒரு காரணம். இப்போ இன்கேஸ் இன்னைக்கு ஒரு பந்த் கர்நாடகால இருந்து எந்த பொருளும் இங்க வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்போ பந்த் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிரும். பூஜை பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நிறைய பூ அங்கிருந்து வருது நமக்கு, அது ஸ்டாப் ஆயிடுது. நிறைய காய்கறி, கீரை இதெல்லாம் அங்கிருந்து வராம போயிடும். அப்ப அந்த அன்னைக்கு உங்களால சாப்பிட முடியாம போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு இருக்கிற அன்னைக்கு அதுக்கு நன்றி சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் அது எங்க இருந்து வந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்த்து நம்ம நன்றி சொல்லணும்னா இன்னும் நல்லா. சாப்பிட்றப்ப நன்றி சொல்லுவோம், சமைச்சவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், அது உங்களுக்கு பரிமாறினவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக் போய் 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 பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாம்பாரை சாப்பிட்றப்போ நம்ம என்ன ஃபுல்லா போன்லயோ இல்ல வேற எதையாவதையோ யோசிச்சுட்டு, இல்ல சாம்பார்ல உப்பு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு திட்டிட்டு சாப்பிட்றதுக்கு பதிலா அதுல என்னென்ன இருக்கு, அதை செய்யறதுக்கு என்னென்ன நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா அது அமிர்தமா தெரியும். இனிப்பா இருந்தா மட்டும் அமிர்தம் கிடையாது. அது என்ன டேஸ்ட்ல இருந்தாலும் அது எப்ப அமிர்தமா மாறும்னா, அதுக்கு நன்றி உணர்வை நம்ம செலுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அமிர்தமா மாறிப்போகுது. அப்போ இந்த கேரட் எங்க இருந்து வந்திருக்கும்? ஒரு ஊட்டியில இருந்து வந்திருக்கும். எத்தனை கிலோமீட்டர் தாண்டி நம்ம கிட்ட வந்திருக்கு? எவ்வளவு பேர் அதுக்கு உழைச்சிருக்காங்க? எத்தனை நாள் அது பயிரிட்டு இருப்பாங்க? அத விவசாயம் பண்ணி நம்ம கிட்ட வரதுக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் பல்லாயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு தான். விவசாயிகள் எத்தனை பேர் அங்க வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை உங்களை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு எவ்வளவு பேர், ஆஹ் அந்த லாரியிலயும் பஸ் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. அது சேஃபா வரத்துக்கு ரோட போட்ட எத்தனையோ கணக்கான மக்கள் இருக்காங்க. ரோடு சேஃபா போட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு சாப்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸையும் உணர்ந்து நன்றி உணர்வோட இன்னைக்கு சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு நாள்
இத ரொம்ப ஆழமா யோசிச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஓகே. அப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுத்து சாப்பிட்டு தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தையா இல்லாம உணர்ந்து இதை சாப்பிடணும். இன்னைக்கு இதுல ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயத்துக்கும் மூலதனமா இருக்கக்கூடியது உணவு. அந்த நன்றி உணர்வுங்கிறது உணவுக்கு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது புரியுது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, இந்த உலகத்துல ஒரு மாயாஜாலம் இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்குன்னா தண்ணியில மட்டும்தான். எப்பவுமே தண்ணிக்கு பவர் ரொம்ப அதிகம். இந்த ஆஹ் ரொம்ப கலோக்கியலா சொன்னா தண்ணிக்கு தீட்டு இல்லம்பாங்க. தண்ணிக்கு தீட்டு கிடையாது. அது அசுத்தம் ஆகவே முடியாது. எல்லா ரிலிஜன்லயுமே தண்ணி வந்து இன்டைரக்டா இப்போ ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ அஹ் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி தெளிப்பாங்க. இப்போ தண்ணீர் ரிலேட்டட் ஏதாவது இருக்கும். இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த தண்ணிக்கு அவ்வளவு பவர், மேஜிக்கல் பவர் தண்ணிக்கு இருக்கு. அப்போ அது மாதிரி நாம சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் தண்ணி இல்லாம செய்ய முடியாது. அந்த பாத்திரங்கள் தண்ணி இல்லாம வாஷ் பண்ண முடியாது. நீங்க யூஸ் பண்ற சோப்பு, பேஸ்ட், பிரஷ் இதெல்லாம் தண்ணி இல்லாம உங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்ப தண்ணி எவ்வளவு இன்றியமையாத ஒண்ணு. அப்ப அந்த தண்ணிக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்னா, அகைன் அந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எங்க இருந்து வந்துச்சு? டேப்ப தொறந்தா தண்ணி வருது. எங்க மேல டேங்க்ல இருந்து வந்துச்சு? இல்ல. அது உங்க ஏரியால இருக்கிற ஒரு கார்ப்பரேஷன் டேங்க்ல இருந்தோ, முனிசிபல் டேங்க்ல இருந்தோ வந்திருக்கும். அந்த முனிசிபல் டேங்க்குக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அ ரிசர்வாயர்ல இருந்தோ, மேட்டூர் டேம்ல இருந்தோ, ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். அந்த மேட்டூர் டேமுக்கும் இதுக்கும் தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும்? ஒரு ஆத்துல இருந்து, காவேரி ஆத்துல இருந்து வந்திருக்கும். காவேரி எங்க இருந்து வருது? கூர்க்குள்ள ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம தலைக்காவேரி மட்டும் சொல்லிட முடியாது. தலைக்காவேரியில ஆரம்பிக்குது அந்த நதி. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவோ மலை, காடு எல்லாத்தையும் தாண்டி வருது. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தண்ணி சேர்ந்து 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 உங்ககிட்ட அந்த தண்ணி வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவோ கிலோமீட்டர் தண்ணி டிராவல் பண்ணி வருது. அப்போ நீருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் அளவே கிடையாது. அவ்வளோ நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நாம இத ரொம்ப சின்சியரா பண்ண போறோம். உங்க கையில எல்லார் கையிலயும் ஒரு மந்திர பவர் கொடுத்துட்டோம். ஒரு மேஜிக்கல் பவர் கொடுத்துட்டோம்னா எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்படி இப்படி மேஜிக் பண்ணுவோமா இல்லையா? ஸோ கையில இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? உங்களோட சாப்பாட்டுக்கு மேஜிக் அப்ளை பண்ண போறீங்க. இந்த மேஜிக் இன்கிரீடியண்டா இருக்கக்கூடியது உங்களோட நன்றி உணர்வு தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சிம்பிளா இருக்கா? இந்த எக்ஸசைஸ் ஏதோ கஷ்டமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தண்ணி குடிக்க போறீங்க. ஸோ தண்ணிக்கு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாப்பிட போறீங்க. இத உணர்ந்து சாப்பிடணும். வெறும் நன்றி வாய் வழியா கிடையாது. மனதளவுல அத ரீவைண்ட் பண்ணி பார்த்து சாப்பிடணும். ஓகே, இத பண்ணலாமா? ஸோ இதுதான் இன்னைக்கான ஆக்டிவிட்டி. அப்போ ரெண்டாவது ஆக்டிவிட்டியா நன்றி உணர்வு எல்லா சாப்பாட்டுக்கும் எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ, எப்ப டீ குடிக்கிறீங்களோ, பஜ்ஜி சாப்பிட்றீங்களோ, போண்டா சாப்பிட்றீங்களோ, எதெல்லாம் வாய் வழியா நீங்க எடுத்துட்டு போறீங்களோ எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு தான் நீங்க பண்ண போறீங்க. அண்ட் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு செஷன் முடிக்க போறோம். ஒரே ஒரு விஷயத்த எழுத போறீங்க. கவுண்ட் பிளஸிங்ஸ் ஆஸ் யூசுவல் 5 செஷன் முடிச்சோன்னு எழுதுருங்க. ரொம்ப நாளா நீங்க சாப்பிடாத ஏதாவது ஒரு பொருள், ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ரொம்ப நாள் ஆகுது எனக்கு இது பிடிக்கும். ஒரு திருப்பதி லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சாப்பிட்டு பல வாரங்கள், பல மாதங்கள், வருஷங்கள் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு ஒரு இப்ப நிறைய போட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம். இப்ப ஒரு சில ஐட்டம் நீங்க ரெகுலரா சாப்பிடுற ஐட்டமா இருக்கும். சாப்பிடாத ஐட்டம் ஏதாவது ரொம்ப நாள் ஆகுது. இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இது எனக்கு இப்ப சாப்பிட்டே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ, ஒரு பழத்தையோ, ஒரு உணவையோ உங்க நோட்ல எழுதிக்கோங்க. மாம்பழமா இருக்கலாம், நெல்லிக்காவா இருக்கலாம், மாங்காவா இருக்கலாம், புளியங்காவா இருக்கலாம். புளியங்காலாம் யோசிச்சோம்னாலே வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த யூனிவர்ஸோட பவர், உங்க உடம்போட பவர். இந்த புளிப்புக்கு எப்பவுமே வாய் ரெடி ஆயிரும். அப்ப எதுக்காக அந்த புளிப்பை பத்தி யோசிச்சோம்னா உடனே வாயில எச்சி ஊற ஆரம்பிக்குதுன்னா, ஏன்னா அதை ஜீரணம் பண்றதுக்கு அதிகமான அளவு உங்களுக்கு என்சைம்ஸ் தேவைப்படும். அதனாலதான் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோன்னே வாய் பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சது, எச்சில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சது, உங்க வயிறு கப கப கபன்னு ரெடியா இருக்கும் அவ்வளவு ஆசிட்ஸோட. ஏன்னா உள்ள போட்ட உடனே அதை ஜீரணம் பண்ணி அதை எடுக்கணுங்கிறதுக்காக.
அதனால இப்ப அந்த ஒரு விஷயத்த எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். விசுவலைஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்ப ரூபா நோட் எழுதி நிறைய பேருக்கு உங்களுக்கு கிடைச்சதா? அப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சா? நம்ம கேட்டத இந்த பிரபஞ்சம் குடுக்குங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். அடுத்தது நம்ம இன்னைக்கு கேட்கக்கூடியது உணவு தான். ஸோ உங்களோட ஃபேவரட்டான உணவு இப்ப நினைச்சிருக்கீங்க. அது உங்க கையில வந்து கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல, இல்ல இன்னைக்கே யார் மூலியமா எப்படி ஏன் கிடைக்கும் தெரியாது. ஆனா உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் வந்து குடுக்க போகுது. டெஃபினட்டா உங்களோட வாழ்க்கையில எல்லா மேஜிக்கும் நடந்து, உங்களோட லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. விஷ் யூ அ பியூட்டிஃபுல் டே அண்ட் see you all sharp at 5:45 AM tomorrow morning for 6 AM. Thank you. Thank you. Thank you.